இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே சேனலின் 90வது செய்திக்கு உங்களை வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, ஒவ்வொரு கிறிஸ்தவனும் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஆவிக்குரிய காரியங்களை இந்த யூடியூப் சேனலில் பார்த்து கொண்டிருக்கிறோம். அவற்றில் தேவன் தம் மக்களுக்கு வாக்களித்த நல்ல தேசமாகிய கானான் தேசமும் அதன் நன்மைகளும் வளங்களும் உள்ளடங்கும். கடந்த 8 செய்திகளின் மூலமாக கானான் தேசத்தின் நன்மைகளையும் வளங்களையும் அதன் ஆவிக்குரிய அடையாளங்களையும் ஒவ்வொன்றாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதன் தொடர்ச்சியாக இந்த செய்தியில் கானான் தேசத்தின் ஆராய்ந்து அறிய முடியாத உணவின் ஐஸ்வர்யங்களில் ஒன்றாகிய அத்தி மரத்தை பற்றி பார்க்க போகின்றோம். எனவே சற்று கவனம் செலுத்தி இந்த செய்தியை கேட்கும்படியாக உங்களை வேண்டிக் கொள்கிறேன். வசனம் சொல்லுகிறது, உபாகமம் 8:8, அது கோதுமையும் வார்கோதுமையும் திராட்சை செடிகளும் அத்தி மரங்களும் மாதுளஞ்செடிகளும் உள்ள தேசம். அது ஒலிவு மரங்களும் எண்ணெயும் தேனும் உள்ள தேசம். கானான் தேசத்தில் கோதுமை, வார்கோதுமை அதாவது பார்லி என்ற 2 தானியங்களும், திராட்சை செடிகள் அத்தி, மாதுளம், ஒலிவு மரம் என்ற 4 மரங்களும், இறுதியாக தேனும் இருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, இந்த 7 உணவுகள் ஒவ்வொன்றும் ஆழமான ஆவிக்குரிய அர்த்தத்தை கொண்டதாகும். அவற்றில் கோதுமை, வார்கோதுமை மற்றும் திராட்சை செடியை பற்றி கடந்த செய்திகளில் பார்த்தோம். கோதுமை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணத்தையும் வார்கோதுமை உயிர்த்தெழுதலையும் குறிப்பிடுகிறது. கோதுமை மரண பள்ளத்தாக்காக இருக்கிறது, ஆனால் பார்லி உயிர்த்தெழுதலின் மலையாக இருக்கிறது. இன்று ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட மரண வாழ்க்கையை வாழ நமக்கு உயிர்த்தெழுந்த கிறிஸ்து தேவை. அதைத் தொடர்ந்து திராட்சை செடியை பார்க்கின்றோம். தேவனுக்கும் மனிதனுக்கும் மகிழ்ச்சியை கொண்டு வர திராட்சை பழங்கள் பிழியப்பட வேண்டும். நாம் பிழியப்பட வேண்டும். கிறிஸ்துவாகிய திராட்சை ரசத்தை நாம் எவ்வளவு அதிகமாக குடிக்கிறோமோ, எவ்வளவு அதிகமாக அனுபவமாக்கிறோமோ, அவ்வளவு அதிகமாக நாம் ஒவ்வொரு நாளும் பிழியப்பட வேண்டும் என்பதை உணர்ந்து கொள்வோம். கிறிஸ்துவை திராட்சை ரசமாக அனுபவித்தால்தான் நாம் பிழியப்படும் போது நம்மிலிருந்து பிறரை மகிழ்விக்க திராட்சை ரசம் பாய்ந்தோடும். இல்லையென்றால் நம்மிடமிருந்து கதறுதலும் புலம்பலும் முறுமுறுத்தலும் தான் வெளிப்படும். எனவே திராட்சை செடி சகிப்புத்தன்மையை பற்றிய காரியம் அல்ல, மாறாக தியாகத்தை பற்றியது என்று பார்த்தோம். இறுதியாக கோதுமை, வார்கோதுமை, திராட்சை செடியின் அனுபவம் நம்மை அத்தி மரத்திற்கு கொண்டு வருகிறது. இன்று இந்த செய்தியின் மூலம் அத்தி மரத்தை பற்றி பார்க்க போகின்றோம். எனவே சற்று கவனம் செலுத்தி கேட்கும்படியாக வேண்டிக் கொள்கிறேன். வசனம் சொல்லுகிறது, நியாயாதிபதிகள் 9:11, அதற்கு அத்தி மரம், நான் என் மதுரத்தையும் என் நற்கனியையும் விட்டு மரங்களை அரசாள போவேனோ என்றது. இங்கு அத்தி மரம் மதுரத்தையும் நற்கனியையும் கொண்டது என்று பார்க்கின்றோம். அத்திமரமாகிய கிறிஸ்துவே இன்று நம்முடைய மதுரமாக, திருப்தியாக, நிரப்பீடாக இருக்கின்றார் என்பதை இது அடையாளப்படுத்துகிறது. ஏற்கனவே பார்த்த கோதுமை, வார்கோதுமை, திராட்சை செடி ஆகியவற்றில் கிறிஸ்துவின் பல அம்சங்களை பார்த்தாலும் மதுரத்தையும் திருப்தியையும் நாம் பெற்றுக்கொள்ள அத்தி மரத்திற்கு நாம் வர வேண்டும். அதாவது கிறிஸ்துவின் மதுரமும் திருப்தியும் யாருக்கும் நேரடியாக கிடைக்கப் போவதில்லை. மாறாக கோதுமை, வார்கோதுமை, திராட்சை செடி குறிப்பிடுகின்ற மரணம், உயிர்த்தெழுதல், தியாகமாக பலியாக்கப்படுதல் என்பதின் விளைவாக அத்திமரம் மற்றும் அத்திப்பழம் குறிப்பிடுகின்ற மதுரத்தையும் திருப்தியையும் பெற்றுக்கொள்ள முடியும். இதற்கு எந்த குறுக்கு வழியும் இல்லை. நீங்கள் கிறிஸ்துவினால் திருப்தியாக்கப்பட அல்லது கிறிஸ்துவின் மதுரத்தை, இனிமையை அனுபவித்து மகிழ முதலாவது மட்டுப்படுத்தப்பட்டு மரணத்தை வென்ற உயிர்த்தெழுந்த ஜீவனின் பலத்தினால் தேவனையும் மனிதர்களையும் மகிழ்விக்கின்ற தியாக வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் வாழ வேண்டும். சகோதர சகோதரிகளே, அத்திப்பழம் குறிப்பிடுகின்ற மதுரம் மற்றும் திருப்தி என்பது பூமிக்குரிய பௌதிகமான அழிந்து போகக்கூடிய பொருள்களினால் ஏற்படும் இனிமையை, திருப்தியை பற்றி குறிப்பிடவில்லை. இது முற்றுமுடிய நமக்குள்ளான ஆத்தும ரீதியிலான திருப்தியையும் நிரப்பீட்டையும் பற்றி குறிப்பிடுகிறது. ஆம், பணம் வரும், பணம் போகும், செல்வம் வரும், செல்வம் போகும், அழகு வரும், அழகு போகும், புகழ் வரும், புகழ் போகும். எனவே பணத்தினால், செல்வத்தினால், புகழினால், பதவியினால் கிடைக்கின்ற எந்த திருப்தியும் இனிமையும் நிரந்தரமானதல்ல என்பதை நாம் யாவரும் அறிவோம். அப்படி என்றால் எது நிரந்தரமான இனிமையை, திருப்தியை கொண்டு வரும்? வசனம் சொல்லுகிறது, யாத்திராகமம் 15:23 முதல் 25 வசனங்கள், அவர்கள் மாராவிலே வந்தபோது மாராவின் தண்ணீர் கசப்பாயிருந்ததினால் அதை குடிக்க அவர்களுக்கு கூடாதிருந்தது. அதனால் அவ்விடத்துக்கு மாரா என்று பெயரிடப்பட்டது. அப்பொழுது ஜனங்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து எண்ணத்தை குடிப்போம் என்றார்கள்.
மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரில் போட்டவுடனே அது மதுரமான தண்ணீராயிற்று. அவர் அங்கே அவர்களுக்கு ஒரு நியமத்தையும் ஒரு நியாயத்தையும் கட்டளையிட்டு அங்கே அவர்களை சோதித்து. இங்கு சொல்லப்பட்ட மரம் கிறிஸ்துவை குறிப்பிடுகிறது. கிறிஸ்து வரும்போது கசப்பான நிலைமை மாறி மதுரமாக, அதாவது இனிமையாக மாறிவிடுகிறது. இனிப்பு ஒரு பக்கம் கசப்பை இடமாற்றம் செய்கிறது, மறுபக்கம் ஓர் மகிழ்ச்சியை, திருப்தியை தருகிறது. இன்றும் நம் அனைத்து விதமான விருந்திலும் ஓர் ஸ்வீட், அதாவது ஓர் இனிப்பு இல்லை என்றால் அந்த விருந்து முழுமையடைய முடியாது, ஓர் திருப்தியையும் பெற முடியாது என்பது ஊரறிந்த உண்மை. எனவே கானான் தேசத்தின் அத்திமரம் மற்றும் அத்திப்பழம் குறிப்பிடுகின்ற மதுரம், இனிப்பு என்பது மிக மிக ஆழமான ஆவிக்குரிய அர்த்தத்தை கொண்டது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். சகோதர சகோதரிகளே, இன்று முழு உலகமும் இதை வாங்கினால் திருப்தி அடைய மாட்டோமா, இதை சாப்பிட்டால் திருப்தி அடைய மாட்டோமா, இங்கு சென்றால் திருப்தி அடைய மாட்டோமா, இவற்றால் அவற்றால் எவற்றால் என்று திருப்தியை தேடி அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறார்கள். அதே சமயம் நாம் தொடர்பு கொள்ளுகின்ற பல விசுவாசிகளின் சாட்சியை கேட்டால் நாம் ஆச்சரியப்படுவோம். உலக ரீதியாக பல பிரச்சனைகள், பல குறைகள், பல தேவைகள் இருந்த போதிலும் ஒரு நிம்மதியான, திருப்தியான, சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்வதை நாம் பார்க்க முடியும். எனக்கு தெரிந்த ஒரு வயதான சகோதரி புற்றுநோயினால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று கொண்டிருந்தார்கள். வயது மூப்பின் நிமித்தமும் புற்றுநோயின் தீவிரத்தினாலும் மருத்துவர்கள் அவர்களை காப்பாற்ற முடியாது, இன்னும் சிறிது நாட்கள் கழித்து மரித்து விடுவார்கள் என்று கூறினார்கள். அந்த சகோதரியும் அதை அறிந்திருந்தார்கள். ஆனால் ஆச்சரியம் என்னவென்றால், தான் மரிக்கப் போகிறோம் என்று தெரிந்த போதிலும் மரணத்தை குறித்து அவருடைய முகத்தில் ஒரு துக்கமும் கவலையும் இல்லை. மாறாக அவர்களை மருத்துவமனைக்கு சந்திக்க வருகின்ற உறவினர்களுக்கும் அங்கே வேலை பார்த்த செவிலியர்களுக்கும் ஆண்டவருடைய வார்த்தைகளை சொல்லிக்கொண்டு, பாடல்களை பாடிக்கொண்டு மிகவும் மகிழ்ச்சியாக கிறிஸ்துவின் மதுரத்தையும் திருப்தியையும் வெளியாக்கி கொண்டிருந்தார்கள். இது எப்படி சாத்தியம்? ஆம், அவர்கள் தங்கள் வாழ்நாளில் கோதுமை, வார்கோதுமை, திராட்சை செடியின் அனுபவத்தை கொண்டிருந்ததினால் அதைத் தொடர்ந்து அத்திமரத்தின் அனுபவமாகிய நிம்மதியையும் திருப்தியையும் கொண்டிருந்தார்கள் என்று என்னால் சாட்சி பகிர முடியும். இதுபோல எண்ணற்ற சாட்சிகளை நம்மால் கூற முடியும். ஆம் பிரியமானவர்களே, கிறிஸ்துவே நம் மெய்யான நிரப்பீடாக, மதுரமாக, திருப்தியாக, நிம்மதியாக இருக்கிறார். கிறிஸ்துவுக்கு வெளியே இவைகள் இல்லை. ஒவ்வொரு நாளும் கோதுமை, வார்கோதுமை, திராட்சை செடியின் அனுபவத்தை நாம் கொண்டிருப்போம் என்றால் நிச்சயமாக அத்திமரம் குறிப்பிடுகின்ற கிறிஸ்துவின் திருப்தியும் நிரப்பீடும் கொண்டவர்களாக மற்றவர்களுக்கு சாட்சியாக இருப்போம். கர்த்தர் தாமே ஒவ்வொரு நாளும் இன்று கேட்ட இந்த செய்தியில் சொல்லப்பட்ட கானான் தேசத்தின் உணவாகிய ஒன்றாகிய அத்திமரத்தின் இனிமையும் திருப்தியையும் கொண்டவர்களாக, அதை மற்றவர்களுக்கு வழங்குவர்களாக ஒரு சாட்சியின் வாழ்க்கை வாழ நம்மை பாரப்படுத்துவாராக, பலப்படுத்துவாராக. இறுதியாக பிரியமானவர்களே, நாம் வருகின்ற செய்திகளில் கானான் தேசத்தின் மீதமுள்ள பல உணவு வகைகளின் ஆவிக்குரிய அடையாளங்களை ஒன்றாக பார்ப்போம். எல்லா புகழும் துதியும் கனமும் திரியேக தேவனுக்கே. ஆமேன்.